அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துவிடாய் உங்களுடைய வேட்பாளர் செந்தூரேஸ்வரன் அவர்களுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. அதாவது இந்த லால்குடிக்கு என்னுடைய வேட்பாளர் செந்தூரேஸ்வரனுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு தான் கலைஞர் வராராம், தேர்தலுக்கு வரட்டும். ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் இந்த நாட்டின் குறுநில மன்னர்களும் வளர்ச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை. அடுத்த தடவை வந்தா தமிழ்நாடையை வித்துட்டு உங்கள்கிட்ட ஓடி போயிருவாங்க மக்கள். மொத்த தமிழ்நாடை கூறு போட்டுருவாங்க. ஏன்னா ஆட்சி வந்துருச்சுன்னா, அதிகாரம் வந்தா அதிகாரிகள் பயந்து என்னென்ன பண்ணணுமோ அதான் செய்வாங்க மக்கள். அவ்வளவு ஒரு மோசமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான் கலைஞர். தமிழனை அழித்த தலைவர் தான் இந்த கலைஞர் மக்கள். தமிழனை அழித்த தலைவர் தான் இந்த கலைஞர். இளைஞர்கள் படிக்க வச்சீங்களே காலேஜில், எத்தனை பேர் எத்தனை காலேஜில் லஞ்சம் வாங்கி திறந்தீங்க. அந்த வீட்டில் தாய்மார்கள் என் பிள்ளை படிக்க வேண்டாமா, கையில காதுல கழுத்துல கிடைக்கிறது அடமானம் வச்சு என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், என்ஜினியர் டாக்டர் ஆகணும், எத்தனை குடிச்சாங்களே. எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் அது என் பிள்ளை வரணும்னா ஒரு ஆளுக்காவது நீங்க வேலை கொடுத்தீங்களா கலைஞர் அவர்களே? ஒரு இளைஞனையாவது நீங்க வாழ வச்சீங்களா? இளைஞன் படம் எடுத்தா பார்த்தாலும் அந்த இளைஞனுக்கு இளைஞரை நீங்க வாழ வைக்கணும். அவங்க கொடுக்கிற காசு கூப்பிடுவாங்க லாரியில. யாரோட காசு? நம்மளுடைய காசு, நம்மளுடைய வரி படம். மு.க. ஸ்டாலின் கொடுத்தாராம் ஒரு 1000 பெண்களுக்கு கையில சுய உதவிக்குழு. யாரோட காசியா? எங்களோட காசு இருந்து எங்களுக்கு கொடுப்போம். அப்ப நீங்களா கொடுக்குறீங்க? 4 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் நீங்களா கட்டுறீங்க? என் சகோதரிகள், என் தாய்மார்கள் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கட்டிக்கிறாங்க. இதுக்கு வருஷத்துக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். முதல் குரல் கொடுத்த ஐநா சபை இளைஞர் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த எங்களது அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன். அதை மறந்துடாதீங்க. தமிழ் தமிழ் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் போய் சொல்லிக்கிட்டு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல், ஊழல் நீ பரப்பிக்கிட்டு இருக்க. எங்கடி தமிழை பரப்பட? ஊழல் ஊழல் ஊழல், கொள்ளை அடிக்கிற தமிழ் பேரை வச்சு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு ஆனந்தவுடன் பாருங்க, இந்த வாரத்தில் அதிகார மையன ஒரு 1000 பேர் போட்டோவை போட்டிருப்போம். அதாவது பாண்டவர்களுக்கு கூட 5 பேர், துரியோதனுக்கு 100 பேர். ஆனால் கலைஞரின் குடும்பத்தில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல இருக்காங்க மக்களை. இதுதான் அதிகார மையம். காலையில போலீஸ்கார வந்து சலிட்டு அடைக்கிறாங்க, நைட்டு 10 மணி சலிட்டு அடைக்கிறீங்க, டைம் சரியா? அவ்வளவு மோசமானவர்கள் தான் இந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க மக்களே. ஸ்டாலின், உதயாநிதி ஸ்டாலின், தயாநிதி அழகிரி எதை காசை வச்சு படம் எடுத்தார்? எங்கயா காசு வந்துச்சு? நான் சினிமாக்காரன் தான். யார்கிட்ட காசு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரச்சனை இல்ல? கேப்டன் லிவிக்கு என்னால ஒரு 1000 100 படம் வாங்க முடியும். அவங்க 100 புது படத்தை வச்சிருக்காங்க. 180 குறைச்சு கிட்டத்தட்ட 500 படம் எப்படியா கலைஞர் டிவியில் வாங்க முடிஞ்சது? இல்ல சன் டிவிக்கு மாத்திரம் எங்க இருந்து காசு வந்துச்சு? எல்லாமே அவங்க அப்பாலாம் மந்திரி அந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு என்னமா நல்லவங்க மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்க. தேர்தல் அதிகாரி ஏதாவது சொல்றார் போல நான் சொல்றார் டிஜிபி, எங்க பேப்பருக்கார வந்து பேட்டி கேட்கிறான். பேப்பருக்கார வந்து பேட்டி சார், பதட்டப்பட்ட தொகுதி எது? பதட்டப்பட்ட தொகுதியே தமிழ்நாடு போறாரு. அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு வச்சிருக்காரு இந்த கலைஞர் பாத்துக்க மக்களை. அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவோட என்னுடைய வேட்பாளர் செந்தூர் ஈஸ்வரனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கொட்டு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மக்களே. உங்களுடைய சின்னம் கொட்டு முரசு சின்னம். செந்தூர் ஈஸ்வரனுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளரான செந்தூர் ஈஸ்வரனுக்கு கொட்டும் முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியின்
நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவரம்பூர் இந்த தொகுதியில் என்னுடைய வேட்பாளர் செந்தில்குமார் அவர்கள் முரசு சின்னத்தில் நிற்கிறார். அதற்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். கொண்டு முரசு வாக்களித்து செந்தில்குமார் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏன் வெற்றி பெற செய்ய வேண்டும்னா, கலைஞர் இந்த நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காரு மக்களே. நேற்று கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பொய்யா அள்ளி சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அள்ளி விடுறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவரம்பூர்ல செந்தில் ஒரு துவாக்குடி இந்த ஏரியால தான் இருக்கு. தண்ணி கொஞ்ச நாளா கொடுக்கலன்னு நிக்கிறாங்களே, அதுதான் தண்ணி பஞ்சம்னா குடிக்க தண்ணி கிடையாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது தான் பேர். ஆனா இவங்க தவிச்ச வாய்க்கு தண்ணியா கொடுக்குறாங்க. பொய் மக்களே, உண்ணா நம்பர் பொய் சொல்லுவார். அப்படி மாறு இப்படி மாறு. அதாவது நானா நடிகன், திரைப்படத்தில் வெளியே நடி. ஆனா அவர் எல்லாத்திலையும் நடிப்பார். 5 தடவை முதலமைச்சர் இருக்கார். இப்ப நானா தவறுகளை தட்டி கேட்பேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அந்த வாரிசுல வந்தவன் தான் அந்த விஜயந்த். விடவே மாட்டேன். 6 பையன் கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் விட மாட்டேன். ஒரு அண்ணனாக இருந்து இல்ல ஒரு தந்தையாக இருந்து தம்பியாக இருந்த ஒரு தம்பியை போல மகனைய கண்டிப்பேன். ஜவஹர்லால் நேரு நாட்டுக்காக சொத்தை கொடுத்தார். ஆனா இவரு இந்த நேரு எல்லா சத்தையும் இவரை எடுத்துட்டு நாடு சத்தம். இவரையும் ஒரு தம்பி ராமஜெயமும் நீங்க திரும்ப ஓட்டு போட்டீங்கன்னா திருச்சி மலைக்கோட்டையை எடுத்துட்டு போய் வித்துருவாங்க. 2 திருச்சி மலைக்கோட்டையில் இருக்க பாறையை உடைச்சு ஏலத்துக்கு விட்டுருங்க. அது ஏதோ கிரைனேட் பண்ணலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். மக்களே, திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் என்பது ரொம்ப ஃபேமஸ். ஆனா அதை உத்தரவுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை காசு காசு காசு. இந்த காசு சாகும் பொழுது வராது மக்கள். அதை இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறாம எதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காசு எதற்காக? அதே மாதிரிதான் நான் 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பால் விற்கிறவங்களுக்கு மானியம் கொடுங்க, பால் வாங்குறவங்களுக்கு அதே வேலையில தான் விற்கணும், கூட எல்லாம் விற்க கூடாது. நஷ்டத்தை அரசாங்கம் கொடுக்கணும். அப்புறம் பால் விற்கிறவங்க எங்க போவாங்க? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ஏறிக்குன்னா அவங்க எங்க போவாங்க? அதனால சிந்திங்க மக்களை, சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாருங்கள். இப்போ சொல்றேன், கலைஞர் வீடா தமிழ்நாடாங்கிறதா இருக்கணும். அதனால நீங்க நல்லபடியா திருவரம்பூர் மக்களே, என்னுடைய வேட்பாளரான செந்தில்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசு நீங்க வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு, இங்க இந்த சர்வீஸ் ரோடு மூலம் குடிக்க தண்ணியும் கொடுக்கல, கரண்டும் இல்லாத மக்களின் அன்றாட பிரச்சனைகளை பற்றி யோசிக்காத கலைஞர் இன்னைக்கு சொல்றாரு கரண்டை பத்தி. நான் சொல்றேங்க 5 வருஷம் உங்களை பார்த்தனே, 5 வருஷம் நீங்க கரண்ட்டுக்கு எந்த இது இல்லாம இன்னைக்கு சொல்றீங்களே, என் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது தெரியலையா? ஆக இவர் மொத்தம் வீட்டுக்கு பேட்டரியை போட்டு எல்லாம் லிப்ட்ல இருந்து எல்லாம் நீங்க ஏத்துனீங்களே, இப்ப மொத்தம் தெரியலையா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்பவும் திரும்ப திரும்ப சொல்றேன், கலைஞரின் வீடா தமிழ்நாடா? கலைஞர் உங்களை ஏமாத்துவார், படுத்த படுக்காத ஏமாறாதீங்க, கட்சிக்குள்ள கழகம் விட்டு விடுவார். மூணாவது மக்களே, உங்களுடைய வேட்பாளரான செந்தில்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசு வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டு வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சிகளும் நல்ல வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்கள். தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிழந்த மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வேட்பாளர் சாந்தி அவர்களுக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு, சேந்தமங்கலம் வேட்பாளர் சாந்தி அவர்களுக்கு கொட்டு முரசனத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். கூட்டணி கட்சியின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சாந்தி அவர்களுக்கு கொட்டு முரசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேந்தமங்கலம், இதற்கு முன்னாடி நான் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கேன். இருந்தாலும் சாந்தி அவர்களை நேர்காணல் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, எங்க மலையில பழங்குடி நிலத்தையெல்லாம் அந்த திமுக ஆளுங்க பறிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதை கேட்க மாட்டீங்களான்னு நான் சொன்னேன். கேட்போம், நான் கேட்கிற விட நீயே கேளுமா, நீயே வேட்பாளர், நீயே கேளு. ஆக இந்த பழங்குடியினர் பிரச்சனை என்ன?
கங்கவளியிலையும் சேந்தமங்கலத்திலும் என்ன பண்றாங்க? அதாவது ஏமாத்தி அவங்களுடைய நிலங்களை பிடுங்குறாங்க. ஏமாத்துறதை விட கட்ட பஞ்சாயத்து பண்ணி மிரட்டி அடிப்பேன் கொள்ளுவேன். இதற்கு ஒரு போலீஸ் டீமே போய் நின்று மிரட்டுறது. இந்த டிஎம்கே காரங்க, அதாவது இவங்களுடைய எம்எல்ஏ என்னமோ ரவுடிஸுகள் அதுன்னு கேட்டால் அவர் சொல்றாரு, கலைஞர் நான் கட்ட பஞ்சாயத்து எனக்கு பிடிக்கும். பண்றது பூரா கட்ட பஞ்சாயத்து, இடங்களை பூரா எழுத்து விற்கிறதெல்லாம் நீங்க. கோயில் நல்லா இருக்கு, இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு அந்த கோயிலை வித்துட்டு போயிடும். இந்த கோயில் இடம் இவ்வளவு பெருசா இருக்கு. ஆக உங்க முனிசிபாலிட்டியில ஏதாவது ஒரு தீர்மானத்தை படி நிறைவேற்றி காலி பண்ணும். சிந்தியுங்க மக்களே, சிந்தித்து நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் உங்களை கேட்கிறேன். கலைஞர் இன்னைக்கு சொல்றார், நான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பருத்தி குட்டையும் பின்னாக்கும் மானியத்தில் தருகிறேன். நான் இதை 3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பால் விலையை கூட்டுங்கள், அதே நேரத்தில் பால் வாங்குறவங்க அதே விலையில தான் வாங்கணும். இடைப்பட்ட நஷ்டத்தை அரசாங்கம் கொடுக்க வேண்டும், அதற்கு பேர் தான் மானியம். அதை செஞ்சு அவங்க ஏன் ரோட்ல பாலை கூட்டுறாங்க? அதை செய்ய தவறிட்டு என்ன சொல்றாரு, என்ன 6ஆம் முறையா தேர்ந்தெடுங்க, நான் எல்லாம் பாலுகளுக்கு எல்லாம் கரெக்ட் பண்றேன். என்ன பொய் பித்தலாட்டத்தின் மொத்த உருவம் தான் இந்த கலைஞர். எம்ஜிஆர் படமா அலிபாபா 40 திருடர்கள், இவரோ கருணாநிதியும் 400 திருடர்களும் இந்த நாட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களை. ஏன் இதை சொல்றேன்னா, விஜயகாந்த் மேல என்னென்ன குற்றச்சாட்டை வச்சாங்க. உளவுத்துறையை பரப்பி விட்டு இந்த பணம் வேண்டாம், இப்ப வேண்டாம் தெரியுமா, இந்த 500 கோடி வேண்டாம், இந்த 700 கோடி வேண்டாம், இப்படி என்னென்னமோ பரப்பி விட்டேன். நான் கலைஞர் ஆட்சி இந்த நாட்டை விட்டு போகணும், அதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கு. உங்க திமுக எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மோசமான ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மறந்துடாதி மக்களே, உங்களுடைய வேட்பாளரான சாந்தி அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சியின் வேட்பாளருமான சாந்தி அவர்களுக்கு கொட்டு முரசனத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு வரவேற்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே, நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இவங்க பண்ற ஊழலை பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். இவ்வளவு கூட்டம் இருந்தால் இந்த கூட்டத்தை பார்த்தா கலைஞருக்கு பொறுக்காது. பொறுக்கலன்னு அவர் டிவிலையும் சொல்ல மாட்டாரு, சன் டிவிலையும் சொல்லி ஏதாவது ஒன்று பொய்ய சொல்லி 2 டிவிலையும் மாறி மாறி போட்டு மக்கள் பார்த்து ஏமாந்து. ஆக பொய்யின் மொத்த உருவம் தான் இந்த கலைஞர். ஏன்னா கலைஞர் அத மாடந்திரத்தில் அப்ப படம் எடுத்தான், அலிபாபாவும் 40 திருடர்களும். இப்ப அவங்க பேரன் படம் எடுத்துக்கிறாங்க, கலைஞரும் 400 திருடர்களும் அப்படின்னு. இந்த நாட்டை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க மக்களே. அதற்கு முன்னாடி என்னுடைய வேட்பாளர் சம்பத்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும், சம்பத்குமார் அவர்களுக்கு கொட்டு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சன் டிவி கலைஞர் 1 மாசம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. அது மாதிரி ஒரு பொய்யான டிவி எதுவுமே இல்லை. பொய்யோட மொத்த உருவம் கலைஞர் என்றால் களவாணி, கலைஞர் என்றால் காட்டிக் கொடுக்கும் கும்பல், கலைஞர் என்றால் கருப்பு ஆடு. நான் இப்படித்தான் பேசுவேன். அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட வேட்பாளர் சம்பத்குமார் அவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் சின்னம் முரசு சின்னம் மக்களை, முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று கேட்டு வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை, நன்றி, வணக்கம். திமுக கூட்டணி ஜெயிக்க வேண்டுமா
இல்லை அதிமுக கூட்டணி ஜெயிக்க வேண்டுமானா திமுக கூட்டணி தோக்க வேண்டும். அதிமுக கூட்டணி ஜெயிக்க வேண்டும். அதுதான் இந்த விஜயகாந்தின் ஆசை. இதைத்தான் சொல்ல மாட்டேங்கிறேன். யார் என்னையா விஜயகாந்த் அப்படி சொல்றார் இப்படி சொல்றார் எப்படின்னு சொல்ல. என்னை பொறுத்த மட்டும் கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதனாலதான் நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்ட என் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில வந்து நான் செஞ்சேன். கலைஞர் வந்து எப்படி ஆட்சியில் வரக்கூடாதுன்றதுக்காக உங்களுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு முரசனத்தில் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, ஒரே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெக்ட்ரம் ஊழலால் நாட்டின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. காலாவதியான மருந்து விநியோகம், விற்பனை, கள்ள லாட்டரி சீட்டு விற்பனை என பல வழிகளில் கருணாநிதி குடும்பத்திற்கு பணம் சென்று கொண்டே இருக்கிறது. அனைத்து அரசு திட்டங்களிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கருணாநிதிக்கு துளியும் இல்லை. தமிழக மக்களே, சிந்தித்து பாருங்கள். திருவாரூரில் இருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்த கருணாநிதி 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். இதன் மூலம் பயனடைந்தவர்கள் யார்? கருணாநிதியும் அவரது குடும்பத்தினர் மட்டும்தான். தொலைக்காட்சி சேனல்கள், FM ரேடியோக்கள், நாளிதழ்கள், வார பத்திரிகைகள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், கேபிள் நிறுவனங்கள், ஆதாய விமான நிறுவனங்கள், எஸ்டேட்டுகள் என இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் கருணாநிதி குடும்பத்தினர். கருணாநிதி குடும்பம் இன்று ஆசியாவிலேயே பணக்கார குடும்பமாக ஆகிவிட்டது. தன் குடும்பம் உலக பணக்காரர்கள் வரிசையில் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்பதுதான் கருணாநிதிக்கு தற்போதைய இலக்கு. ஆனால் தமிழக மக்களே, சிந்தித்து பாருங்கள். தமிழக மக்களே, உங்கள் நிலைமை என்ன? நீங்கள் இன்னமும் ஏழ்மையில் தான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விலைவாசி உயர்வு உங்களை வாட்டி வதைக்கிறது. மின்வெட்டு உங்களை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளி இருக்கிறது. ரவுடிகளின் அட்டகாசத்தால் நீங்கள் நிம்மதியை இழந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நிலங்கள் எல்லாம் திமுகவினரால் பறிக்கப்பட்டிருக்கின்றன. நெசவு தொழில் முடங்கிவிட்டது. மீன்பிடி தொழில் என்பதே இல்லாமல் போகும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் திண்டாடுகின்றனர். திரைப்படத்துறை, ரியல் எஸ்டேட் துறை கருணாநிதி குடும்பத்தினரால் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டன. தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சி மக்களாட்சி அல்ல, ஒரு குடும்ப ஆட்சி. தமிழக மக்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு குடும்பம் தொடர்ந்து வளம் பெற 6 கோடி குடும்பங்கள் அவதிப்பட வேண்டுமா? யோசித்து பாருங்கள். 6 கோடி குடும்பங்கள் வளம் பெறக்கூடிய நல்லாட்சியை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பொற்கால ஆட்சியை தமிழகத்தில் மலரச் செய்யுங்கள். தமிழக மக்களே, கருணாநிதியை இப்படியே விட்டுவிட்டால்
தமிழக மக்களை விரட்டிவிட்டு தமிழகத்தையே தன் குடும்ப வசம் ஆக்கிக் கொள்வார். தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை போல் இந்த தொகுதியின் பிரச்சனைகளையும் நான் நன்கு அறிவேன். இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் உங்கள் பேராதரவுடனும் கழக ஆட்சி அமைந்தவுடன் நூல் மற்றும் ஜரிகை விலையை கட்டுப்படுத்தவும், பாரம்பரியம் மிக்க நெசவு தொழிலை பாதுகாக்கவும், நெசவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்படும். அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, போக்குவரத்து வசதி ஆகியவற்றை நிறைவேற்ற உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர், பூவிருந்தவல்லி, திருத்தணி, ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் நான் நன்கு அறிவேன். அவற்றை தீர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கருணாநிதி குடும்பத்தினர் உட்பட திமுகவினரால் ஏழை எளிய மக்களிடமிருந்து விரட்டி வாங்கப்பட்ட சொத்துக்களை மீட்டு உரியவர்களிடம் திருப்பி கொடுத்திட ஒரு ரவுடி கும்பல் தமிழக மக்களை அடக்கி ஆள்வதற்கு முற்றுப்புள்ளி வைத்திட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் பி. சோமசுந்தரம் போட்டியிடுகிறார். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு பாலாஜாபாத் பி. கணேசன் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு மொளச்சூர் இரா பெருமாள் போட்டியிடுகிறார். பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்பு சகோதரர் திரு NSA இரா மணிமாறன் போட்டியிடுகிறார். இவர்கள் நால்வருக்கும் இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் அன்பு சகோதரர் திரு பன்ருட்டி எஸ். ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் திரு எம். அருண் சுப்பிரமணியம் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர்களுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். மறவாதீர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலும், தேமுதிக வேட்பாளர்களுக்கு முரசு சின்னத்திலும் வாக்களித்து இவர்கள் அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்னே ஒண்ணு நான் எச்சரிக்கிறேன், இது பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கல. இதெல்லாம் கண்டு பயப்படக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. தனி கட்சியா 234 தொகுதிகளில் சந்தித்தவர்கள். அதனால
இன்னைக்கு எப்படியாவது திமுக கூட்டணிக்கு கேப்டன் வந்துருவ மாட்டாரான்னு சொல்லி கெஞ்சுற நாளெல்லாம் போயிச்சா மறந்துட்டீங்களா நீங்க? நேற்றுதான் மதுரையில நான் பேசிட்டு வந்தேன். அங்க நடந்ததை உங்ககிட்ட சொல்றேன். அஞ்சால் எஞ்சன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அங்க அழகிரின்றவரு என்ன சொன்னாரு டிவியில? கேப்டன் மிகவும் தைரியமானவர், ரோஷம் மிக்கவர். அது மட்டும் இல்ல, மதுரைக்காரர் ரோஷம் மிக்கவர், தைரியமானவர். போடக்கூடாது, கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் ரொம்ப கெடுபிடி பண்ணதாக நான் வந்த உடனே கழகத்தை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்க பேச விரும்புறேன். இது தேர்தல் நேரம், இது தேர்தல் நேரம். வாக்காளர்களை சந்திக்கும் உரிமை எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சிகளுக்கும். வாக்காளர்களை சந்திக்க வராமல் தடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? மந்திரியோட தொகுதினா உங்க இஷ்டத்துக்கு ஆடுவீங்களா? எத்தனை நாளைக்கு? இப்ப சொல்ற காவல்துறையினரே, உங்க மேல கேப்டன் ரொம்ப 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 மரியாதை வச்சிருக்காங்க. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆத்தூரில் தேமுதிக வேட்பாளர் பாலசுப்ரமணியனை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருப்பது 6 கோடி மக்கள். 3 கோடி மக்களுக்கு டிவி கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம மக்களுடைய வரிப்பணம் 3000 கோடி செலவு செய்திருக்காங்க. மக்களுடைய வரிப்பணம், அவங்க காசு கிடையாது. ஆனா இன்னைக்கு 3000 கோடிக்கு 3 கோடி மக்களுக்கு டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன் மூலமாக ஒவ்வொரு வீட்டையும் 150 ரூபாய் கனெக்ட் பண்ணி இந்த 5 ஆண்டு அவங்க ஆட்சி காலத்தில் மட்டும் 30,000 கோடி ரூபாய் உங்களுக்கு டிவி கொடுத்து கேபிள் கனெக்ஷன் மூலமாக கலைஞர் குடும்பத்திற்கு தான் அந்த பலன்கள் மொத்தமே போய் சேர்ந்திருக்குது என்பதை நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுக்கணும். இதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கே சொன்னார், கலைஞர் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் அதனுடைய பலன் கட்டாயம் கூட அவங்க குடும்பத்துக்கு போய் சேரும், இல்லைன்னா ஒரு திட்டத்தை அறிவிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கே புரட்சி தலைவர் சொல்லியிருக்கார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூடலூரில் தேமுதிக வேட்பாளர் எஸ் செல்வராஜை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். தொகுதிக்கும் மக்களுக்கு செய்யறாரா இல்லையோ, தன்னை ராஜா என்று சொன்ன பகுதியிலும் மக்கள் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால இந்த குடும்ப ஆட்சிக்கு மக்களுக்கு முன்கூட்டியே தெரிந்து விட்டதனால் தோல்வியின் பயத்தில் அவர்கள் செய்கின்ற சதி திட்டங்கள் தான் இருக்கு. இன்னைக்கு கேப்டனுக்கு கூடுற கூட்டம் பார்த்தீங்கன்னா அலை அலையாக மக்கள் இன்னைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு அலை அலையாக மக்கள் கூடுவதும் அதிமுக தேமுதிக கூட்டணி இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பிடிக்க போகும் கூட்டணி என்ற பயத்திலும் இன்றைக்கு கேப்டனை பத்தி தவறுதா செய்திகள் இன்னைக்கு கலைஞர் டிவியில வெளியிட்டு இருக்காங்க, பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுவே அவர்கள் தோல்வி அடைப்பதற்கு அவர்களுடைய பயத்தை வெளிக்காட்டு. நார்மலா மக்கள்கிட்ட பேசுறது கேப்டன் என்னைக்கும் இன்னைக்குதான கேப்டன் பேசிட்டு இருக்காரு, இதையெல்லாம் கூட ஒரு கிரியேட் பண்றாங்க, ஒரு கதையா எழுதி. அதே மாதிரி நேற்று பாருங்க, கேப்டனுடைய உதவி செயலாளர் பிஏ தான் அவரு மைக் கொடுக்க மேல வராரு, வேணாப்பா எனக்கு மைக்குன்னு சொல்லி இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் போட்டு. ஆலந்தூரில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.
மதுரை மத்திய தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஆர் சுந்தர்ராஜன் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் அவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அணைக்கட்டில் தேமுதிக வேட்பாளர் VP வேலுவை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோளிங்கர் தொகுதி வேட்பாளர் PR மனோகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியின் பெயரால் மக்களை ஏமாற்றி வருகிறது என குற்றம் சாட்டினார். கூட்டணி வேட்பாளராக இன்று சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நம்முடைய தலைவர் கேப்டன் அவரை அறிமுகப்படுத்தி கேப்டனுடைய சகோதரராக இந்த களத்தில் கலைஞர் என்ன பண்ணாரு 2006 ஐயோ கொள்றாங்களே ஐயோ இதெல்லாம் கண்டிப்பா யாரும் மறக்க முடியாது. மானாவட்டி என்ன பண்ணாரு, அவர் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி என்னுடைய ஜாதி சொல்லி அங்க இருக்க எல்லா ஜாதிக்காரர்களையும் வந்து உஸ்பேத்தி என்ன பண்ணாரு, ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 26 பேரை வந்து தமிழக அரசு சுட்டுச்சப்போ அந்த 27 பேரை வந்து இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு யாரும் திரும்பி பார்க்கல. அவரு அந்த குடும்பத்தில் யாரும் திரும்பி பார்க்கல. அவரு அவங்க சீட்டு கொடுத்த கிடையாது, ஒரு கல்விக்குடைய உதவியும் பண்ணதில்லை, ஒரு மருத்துவ உதவியும் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. இவரெல்லாம் வந்து ஜாதி கட்சி தலைவர். அவரு ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றது, ஜாதியை வச்சு அரசியல் பண்றது. 5 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாதான் சீட்டு கொடுப்பாரு. அவரு என்ன சீட்டு கொடுப்பாரு. நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்முடைய தலைவர் சீட்டு யாரு கொடுத்திருக்காரு, நம்முடைய ரசிக மன்ற தொண்டர்களுக்கு 41 பேர் சீட்டு கொடுத்திருக்காரு. பணம் பார்த்தாரா கிடையாது, ஜாதி பார்த்தாரா கிடையாது. அவன் வந்து ரசிக மன்றத்துக்கு கஷ்டப்பட்டவன், முதல் மேல வரணும், 3 பேர் மேல வரணும். அதே போல இன்று நம்முடைய வேட்பாளராக இருக்கப்பட்டுள்ள மனோகர் வந்து மண்டலத்துக்கு வந்திருக்காரு. இவர் கோட்டீஸ்வரர் பணக்காரன் கிடையாது, உங்களில் ஒருவன் ஏழை, பணம் கிடையாது. நமக்கு கிடைத்தது என்னன்னாக்கா மெகா கூட்டணி, வெற்றி கூட்டணி. இது கூட்டணி ஒரு ஆசை எனக்கு, எப்படி வந்து கேப்டன் தமிழகத்தில் அதிக வாக்கு கண்டிப்பா ஜெயிப்பாரு, கண்டிப்பா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, என்னோட மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம், எனக்கு ஆசை இருக்காதா சொல்றீங்களா? மண்ணின் மைந்தர் எதுக்கு விட மாட்டேன். கலைஞர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. இந்த காலை 6 மணிக்கு வராங்க, சுதீஷ் போன் ஆஃப் பண்ணிடுச்சு, என்ன தெரியும் பிடிச்சிருமா கதை ஓவரா அப்படின்னு. நாங்களும் சரி பாவம் வயசானவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், விட்ட முடியுது. மதியானம் 1 மணிக்கு போன் ஆன் பண்ணி தொகுதி வேட்பாளர் அறிவிச்சிருக்கோம். நம்ம அவருடைய சந்தோஷம் 1/2 மணி நேரம் தான். ஏன்னா அவர் எப்பவுமே எல்லாமே 1/2 மணி நேரம் பண்ணாரு, அவர் எங்க பண்ண மாட்டார். உண்ணாவிரதம் போவாரு. எப்படி உண்ணாவிரதம் 11 மணிக்கு நல்லா சாப்பிட்டு பொங்கல் இட்லி வடை என்ன எல்லாம் சாப்பிட்டு 11 மணிக்கு உண்ணாவிரதம் போறாரு. 11:30 மணிக்கு உண்ணாவிரதம் முடிஞ்சு வச்சு இளைஞர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன், பேசி முடிச்சுட்டேன், உண்ணாவிரதம் முடிச்சு. அது மாதிரி எல்லாமே அவருக்கு வந்து 1/2 மணி நேரம் தான். அதே மாதிரி செய்ய மாட்டாரு. அணைக்கட்டுல எப்பவுமே இருக்கு, அணைக்கட்டு உள்ள போன பிரச்சனை தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய தேசிய முற்போக்கு தெரியும், உள்ள போன பிரச்சனை தான். அதுக்கோசம் அந்த தொகுதி கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த தொகுதி ஜெயிக்க வச்சு அதுக்கு யாருடைய கூட்டணி போட்டு இது வந்து கொள்ளை கூட்டணி, அது கொள்ளடிக்க கூட்டணி. அது ராமதாஸ் பத்தி பேசணும்னா ஒரு 100 பேர் உடனே கட்சி மாறுறாங்க. ஏன்னா நம்ம சொல்லணும், அந்த மக்கள் நம்ம சொல்லணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 41 தொகுதியில 14 பேர் வன்னியர்களுக்கு
வேட்பாளர் அறிவித்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆகையால் நம்முடைய சிவலிங்கம் தொகுதி பொறுத்த வரைக்கும் 234 ஒரு தொகுதி கண்டிப்பாக நம்ம சோழிங்கர் தொகுதி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்றிருக்கு. மீண்டும் நீங்க நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதே போல மே மாதம் 13ஆம் தேதி நம்முடைய வெற்றி விழாவிலே அனைவரும் சந்திப்பேன் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரச்சாரம் முடிந்த பிறகு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் வெற்றி கூட்டணியாக அமைந்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதியும் எங்களுடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும். பாமக பொறுத்த வரைக்கும் போன பாராளுமன்ற எலெக்ஷனில் 7 தொகுதியில் போட்டியிட்டு 7 தோத்தாங்க. அவங்க இந்த வாட்டி 30 தொகுதியிலும் அவங்க டெபாசிட் இல்லாமல் போகிறாங்க. அதான் நீ நிலைமை இன்னைக்கு அவங்களுக்கு பாமக பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு அவங்க மேல் நம்பிக்கை போச்சு. அவங்களுக்கு பத்மநாபபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆஸ்டின் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராதாபுரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருத்தாச்சலம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் PVP முத்துக்குமார் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பேராவூரணி தொகுதி தேமுதிக வேட்பாளர் அருண் பாண்டியன் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பரங்குன்றம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் AKT ராஜா அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் A பாஸ்கர் முரசு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திட்டக்குடி தொகுதி தேமுதிக வேட்பாளர் தமிழழகன் அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். குன்னம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் துரை காமராஜ் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார். கம்பம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் P முருகேசன் கூட்டணி தொண்டர்களுடன் வாக்குகளை சேகரித்தார்.